ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படிக்கு கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆபிரகாமின் மகிமையானவரும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் யாக்கோபின் வல்லவரும் நம்மை வழி நடத்துகிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய சமூகத்துக்கு தேடி ஓடி வந்த உங்களை இயேசுவின் நாமத்தினாலே சபை வாழ்த்துகிறது, வரவேற்கிறது. ஹல்லேலூயா. இந்த நாளிலும் இந்த வேளையில இந்த மாதத்திற்குரிய வாக்குத்தத்தத்தை யாராவது ஒருவர் சத்தம் போட்டு படிக்கலாம். பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாயிருக்கிறார். அல்லேலூயா. பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்களுடைய பிதா பிரியமாக இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய பிதா நம்மேலே பிரியமாக இருக்கிறார். பழைய ஏற்பாட்டுல ஆதியாகமம் புத்தகத்துல ஆபிரகாமுக்கு கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். என்னன்னா, நான் உனக்கு தேசத்தை கொடுப்பேன். அல்லேலூயா. தேசத்தை கொடுப்பேன்னு சொன்னவர் கொடுத்தார். அல்லேலூயா. அதே போல புதிய ஏற்பாட்டிலே லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகத்துல இயேசு கிறிஸ்து நம்மளை பார்த்து சொல்கிறார், பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாக இருக்கிறார். சொல்லியவர் நிறைவேற்ற உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவர் சொன்ன வார்த்தைகள் ஒருபோதும் தரையிலே விழுந்து விடாது. ஆபிரகாமுக்கு எப்படி தேசத்தை கொடுப்பேன்னு வாக்குறுதி அளித்து அதை கொடுத்தாரோ, அதே போல புதிய ஏற்பாட்டில் இயேசுவின் மூலியமாக நமக்கு ராஜ்யத்தை கொடுக்க பிதா வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைய தினத்துல பிதாவை குறித்து ஒரு சிறிய அறிவை பெற்றுக் கொள்ளலாம். அல்லேலூயா. பிதா யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது பிதாவை பற்றிய அநேக வெளிப்பாடுகள் நமக்கு கிடைக்கணும். பிதா யாரு அப்படிங்கிற ஒரு அறிவு நமக்கு இருந்தா சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். என்னை படைத்த பிதா யார், நான் யார் மூலயமாக உண்டாக்கப்பட்டேன், நான் பிறப்பதற்கு முன்பாக எப்படி இருந்தேன், இதெல்லாம் ஒரு மனிதனுக்குள்ளே நல்ல சிந்தனையாக ஏற்படும் என்றால் அவன் நிச்சயமாக கிறிஸ்துவுக்குள்ளே ரட்சிக்கப்பட்டிருப்பான். அல்லேலூயா. நாம படைத்த பிதா யாருன்னா, உபாகமம் புஸ்தகத்துல 32ஆம் அதிகாரத்திலே 6வது வசனத்திலே நம்மை படைத்த பிதா ஆட்கொண்ட பிதா. ஏசாயா 9:6 நித்திய பிதா. ஏசாயா 64:8 உருவாக்கின பிதா. எரேமியா 3:4 அதிபதியான பிதா. மல்கியா 1:6 கனத்துக்குரிய பிதா. மல்கியா 2:10 ஒரே பிதா. மத்தேயு 5:48 பூரண சர்க்குணராகிய பிதா. 2 கொரிந்தியர் 1:3 இரக்கமுள்ள பிதா. எபேசியர் 1:17 மகிமையின் பிதா. யாக்கோபு 1:17 சோதிகளின் பிதா. லூக்கா 6:36 எங்கள் பிதா. இந்த லூக்கா இந்த மாத வாக்குத்தத்தின்படி லூக்கா 12 உங்கள் பிதா. அல்லேலூயா. ஒரே பிதாதான், ஆட்கொண்ட பிதாதான், சோதிகளின் பிதாதான், மகிமையின் பிதாதான். அல்லேலூயா. அப்ப பிதாவை பற்றிய ஒரு அறிவு பிள்ளைக்கு நல்ல வெளிச்சத்தை கொடுக்கும். அல்லேலூயா. பிதாவை பற்றிய அறிவு யாருக்கெல்லாம் இருக்குதோ, சரிங்களா, அவங்க எழும்புவாங்க, எழும்பு பிரயாசிப்பாங்க. அல்லேலூயா. அப்பா தான் நம்முடைய முகவரி. உலக பிரகாரமா இருக்கிற ஒரு பிள்ளைக்கு யார் முகவரினா, ஒரு அப்பா நல்ல முகவரி. உன் அப்பா யாரு அப்படின்னு சொன்ன உடனே, அப்பா பேர் சொன்ன உடனே, அப்பா நல்லவனாக இருந்தா, தகப்பன் நல்லவனாக இருந்தா ஆட்டோமேட்டிக்கா அந்த பிள்ளைக்கு நல்ல ஒரு மரியாதை கிடைக்கிறத பார்க்கலாம். நாம எப்படி நடக்கிறோமோ அந்த தான் நம்ம பிள்ளைக்கு கிடைக்கும். நம்ம அப்பா நல்லவராக இருந்தா, நல்லபடியாக நடந்திருந்தா அந்த தகப்பனுக்குரிய மரியாதை நமக்கு கிடைக்கும். நாம நல்லபடியாக நடந்திருந்தா நாம் நடந்து கொண்ட விதத்துக்கு ஏற்றது போல பிள்ளைகளுக்கு அந்த மதிப்பு கிடைக்கும். ஆனா எப்பொழுதுமே ஒன்று நிச்சயத்துக் கொள்ளணும், நம்முடைய பரமபிதா எப்போதுமே நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. பிதாவை தவிர ஒருவரும் நல்லவன் இல்லையே. அப்ப நாம யாரு அப்படி சொல்லும் போது, என்னுடைய தகப்பன் பரமபிதா அப்படிங்கிற ஒரு அறிவு ஒரு மனிதனுக்கு இருந்தா அவன் எழும்புவான், எழும்பி பிரகாசிப்பான். தகப்பன் யாருன்னா, நம்முடைய பிதா யாருன்னா, தடுமாறும் போது தாங்குறவர் தான் நல்ல பிதா. தடம் மாறும் போது தாங்குறவர் தான் நல்ல பிதா. தடுமாறும் பொழுதும் தடம் மாறும் பொழுதும் சரியாக அரவணைத்து கூட்டி செல்கிறவர் தான் நல்ல பிதா. அப்ப பிதாவை பற்றிய ஒரு அறிவு நமக்கு இருக்கணும். சரிங்களா. தகப்பனுடைய அறிவு என்னன்னா, தனக்கு தெரிந்த தொழில் ரகசியங்களை, நுணுக்கங்களை முதல்ல பிள்ளைக்கு தான் அழகா சொல்லி தருவார்.
வேலைக்காரர் நடத்துற விதம் வேற, தன் பிள்ளைய முதலாளி நடத்துற விதம் வேற. இந்த பிரபஞ்சத்துக்கெல்லாம் சொந்தக்காரன் நம்முடைய பிதா. நம்முடைய பிதா நமக்கு ஏராளமான உபதேசங்களை கொடுத்து விட்டு போயிருக்கிறார். அல்லேலூயா. இந்த உபதேசத்தை படித்து தெரிந்து கொள்ளும் பொழுது நாம் உலகத்துல எழும்புகிறவர்களாக, எழும்பி பிரகாசிக்கிறவர்களாக இருப்போம். அல்லேலூயா. குடும்பத்திலே அதிகம் பேசாத ஒரு அழகான உறவு யாருன்னா அப்பா தான். அதிகம் பேசாத, அன்பை கூட அதட்டலா மிரட்டலா தான் காட்டுவார் நம்முடைய அப்பா. சரிங்களா? ஏன்னா பாருங்க, குஞ்சு குலாவி நிறைய அப்பாக்களுக்கு பேச தெரியாது, அதான் இயற்கை. ஆனா இங்க வேதத்திலே சொல்லப்படுகிற நம்முடைய பிதா, நம்மை ஆட்கொண்ட பிதா, அதிபதியான பிதா, ஒரே பிதா, சோதிகளின் பிதா, மகிமையின் பிதா, அவர் அன்பானவர். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்புதான் தேவன், தேவன் தான் அன்பு. அதான் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்கு கொடுத்திருக்கிறார். இயேசுவோட பிரசங்கம் இவ்வாறாக ஆரம்பிக்கிறது. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இங்கே இந்த மாத வாக்குத்தத்தின்படி, பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க பிதா பிரியமா இருக்கிறார். அங்க சொல்றாரு பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்குங்கிறாரு. இங்க என்ன சொல்றாருன்னா, ராஜ்யத்தை நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிறார். அப்ப ராஜ்யம் கிடைக்கணும் அப்படிங்கும் போது நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். மார்க் 4:11 அந்த விதைகளை பற்றிய உவமை, 4 விதமான நிலங்களை பத்தி பேசுறாரு இல்லையா? அதுல குறிப்பிடப்பட வேண்டிய வசனம் என்னன்னா, மார்க் 4:11 அதற்கு அவர் தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியத்தை அறியும்படி. தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியம் யாராருக்கெல்லாம் அறியப்படுகிறதோ, தெரிந்திருக்கிறதோ, அவர்கள்தான் தேசத்தின் ராஜ்யத்தை சுதந்திரிப்பார்கள். தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியத்தை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது. தேவனோடு இருக்கிறவர்களுக்கு தான் தேவனுடைய ராஜ்யம்னா என்னன்னு தெரியும். தேவனுக்கு பக்கத்துல இல்லாதவன், தேவனோடு இராதவன், தேவன் யார் என்றே தெரியாதவன், தேவனை மறுதலிப்பவனுக்கு தேவனுடைய ராஜ்யம் கிடைக்காது. தேவனை அறிந்தவர்களுக்கு, பிதாவை அறிந்தவர்களுக்கு தேவனுடைய ராஜ்யம் நிச்சயமாக கிடைக்கும். நாம் பிரவேசிக்கலாம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஒரு சில இடங்கள்ல இளைப்பாறுதல் தருவேன் சொல்றது பார்க்கலாம். ஆனா இங்க தெளிவா சொல்றத பார்க்கலாம். நான் உங்களுக்கு ராஜ்யத்தை தருவேங்கிறார். எப்படி தருவாராம்? பிரியமாக இருக்கிறார். பிரியமாக தருகிறத பார்க்கலாம். சில இடங்கள்ல நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை கடமைக்காக தருவாங்க, இல்ல போனா போ பொழைச்சு போன்னு தருவாங்க. நமக்கு வர ஆசீர்வாதத்தை கொடுக்கறத பாத்தீங்களா? ஒரு சில சமயத்துல நமக்கு வர வேண்டிய பொருளா தான் இருக்கும், நமக்கு வேண்டிய சம்பளமா தான் இருக்கும், நமக்கு வர வேண்டிய கூலியா தான் இருக்கும். ஆனா ஏனோ தானோன்னு அவங்க அப்பா வீட்டு சொத்தை எடுத்து கொடுக்கறது போல, இந்தா பொழைச்சுக்க அப்படின்னு கொடுக்கறத பார்க்கலாம். எரிச்சலின் ஆவி. ஆனா இங்க பிதா ராஜ்யத்தை எப்படி கொடுக்கிறாருன்னா பிரியமா கொடுக்கிறார். அவருடைய வரங்களை, வல்லமைகளை நமக்கு பிரியமா கொடுக்கிறார். அதான் நம்ம ஆரம்பத்திலே பார்த்தோம். 2 நாளாகமம் 16:9 தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. ஒரு பிதாவை பற்றிய ஒரு நல் மனசாட்சியோடு எந்தெந்த பிள்ளைகள் எல்லாம் பூமியில இருக்கிறார்களோ அவர்களுக்கு தம்முடைய வல்லமையை, ராஜ்யத்தை விளங்க பண்ணுவார். அல்லேலூயா. அப்ப பிதாவை பற்றிய ஒரு அறிவு நமக்கு இருக்கணும். லூக்கா 11 பாக்குறோம் இல்லையா? உங்களில் தகப்பனா இருக்கிற ஒருவனிடத்தில் மகன் அப்பம் கேட்டால் அவனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் மீனுக்கு பதிலாக பாம்பை கொடுப்பானா? முட்டையை கேட்டால் அதற்கு பதிலாக தேளை கொடுப்பானா? பொல்லாதவர்களாகிய நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அல்லேலூயா. ஒரு உலக பிரகாரமான தகப்பனே தன்னுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்க அறிந்திருக்கிறான். அப்ப பரமபிதா எவ்வளவு மேன்மையானவர். அப்ப பிதாவை பற்றிய அறிவு நம்மை ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு செல்லும். அல்லேலூயா. பிதா தன்னுடைய ஒரே பேரான குமாரனே கொடுத்திருக்கிறார். ராஜ்யத்தை கொடுக்க மாட்டாரா? எல்லாவற்றிலும் காட்டிலும் மேலான நாமம் யாருடைய நாமம்னா இயேசுடைய நாமம் தான். இயேசுதான். அவரே, இயேசுவையே நமக்காக கொடுத்தவர். மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? அதனாலே
இயேசுவையவே கொடுத்துட்டாரு பிதா. மற்ற எல்லா ஆசீர்வாதங்களையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதனால நாம் அன்றன்றை உள்ள தேவைகளை குறித்து கவலைப்படாம எப்பொழுதும் பிதாவை நோக்கி நம்முடைய கண்கள் இருக்கிறதாக நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். வேலைக்காரனுடைய கண்கள் எஜமானை நோக்கி இருப்பது போல, வேலைக்காரியின் கண்கள் எஜமாட்டியை நோக்கி இருப்பது போல, நம்முடைய கண்கள் பிதாவை நோக்கியே இருக்கணும். அல்லேலூயா. சங்கீதம் 103:13 நல்ல வசனம் இருக்கும், படிக்கலாம். சங்கீதம் 103:13. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். அல்லேலூயா. பாருங்க, தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல. அந்த ரத்த உறவு என்பது பாருங்க, கோவப்பட்டா அது கொஞ்ச நேரம் தான், சரிங்களா? கொஞ்ச நேரம் தகப்பன் அடிப்பான், அடுத்த நிமிஷமே அணைத்துக் கொள்வான், உலக பிரகாரமான தகப்பன். அதே போல பரமபிதா பாருங்க, அவர் சிற்றித்தாலும் அவர் கடிந்து கொண்டாலும் நம்மேல இரக்கமாக இருக்கிறார், நமக்கு உதவி செய்ய உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவருடைய கோபம் ஒரு நிமிஷம் தான், ஆனா தயவோ நீடிய வாழ்வு. அல்லேலூயா. அப்ப பிதாவை பற்றிய ஒரு அறிவு நமக்கு இருக்கணும். நீதிமொழிகள் 3:12. தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார். அல்லேலூயா. இந்த அறிவு ஒரு மனிதனுக்கு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் நல்லா சொல்ல போனா இந்த வசனத்தின் அறிவு ஒரு விசுவாச பிள்ளைக்கு இருந்துச்சுன்னா, நான் ஏன் துன்பப்படுறேன், எதற்காக துன்பப்படுகிறேன், இந்த துன்பம் எனக்கு நானே வருவித்துக் கொண்டதா, இல்ல பிசாசு எனக்கு கொடுத்ததா, தேவன் மூலியமா வந்ததா, இந்த மூனை நிதானித்து அறிஞ்சிட்டானா அவன் பாருங்க எல்லா பிரச்சனைகளுக்கும் தப்பிச்சு கொண்டே போயிடுவான். இங்க என்ன போட்டிருக்குது? தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல. பிசாசும் ஒரு மனிதனை சோதிப்பான், நாமே நமக்கு சோதனை வருவித்துக் கொள்ளுவோம். அதே சமயத்துல தேவனும் நமக்கு சோதனையை கொடுக்கிறார். இதுல இந்த சோதனை யார் மூலியமா வந்தது அப்படிங்கிற ஒரு நிதானிக்கிற அறிவு இருந்துச்சுன்னா, அவன் எல்லா சோதனைகளுக்கும் தப்பி 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 ராஜ்யத்துக்குள்ள போயிடுவான். அல்லேலூயா. அப்ப தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல. அல்லேலூயா. கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார். நம்ம வாழ்க்கையில ஏராளமான பிரச்சனைகள், துன்பங்கள், துயரங்கள் இருக்கலாம். அப்ப இதுல இருந்து நம்ம ஒரு தெரிஞ்சுக்கலாம், தேவன் என்னை நேசிக்கிறார். அல்லேலூயா. சோதரம். ஒரு மனிதனுக்கு சோதனை வருதுன்னா அவன் கர்த்தரிடத்துல இருந்தான்னா அந்த சோதனையை அவன் சாதனையாக மாற்றி விடுவான். அல்லேலூயா. இதான் வாழ்க்கையுடைய ஒரு ரகசியம். இங்க லூக்கா அழகா சொல்றாரு, பிதா நமக்கு ராஜ்யத்தை தர உண்மை உள்ளவராக இருக்கிறார். அப்ப இந்த லூக்கா ஒரு துறவரமான வாழ்க்கையை நமக்கு போதிக்கல, சரிங்களா? இருக்கிறத வச்சு பொழைச்சிக்க, வாழ்க்கைனா இதுதான், இப்படி பொழைச்சிக்கலாம் சொல்லல. லூக்காவுடைய பேச்சு பாருங்க, லூக்காவுடைய எழுத்துல ஒரு வல்லமை தெரியுது. என்னன்னா, ராஜ்யத்தை தர பிதா உண்மை உள்ளவராக இருக்கிறார் சொல்லிட்டு லூக்கா ஒரு செழிப்பை, ஒரு வல்லமைய, தேவனிடத்தில் இருக்கிற பண்பை அழகா விவரிச்சு சொல்றத பார்க்கலாம், சரிங்களா? இந்த வசனம் எப்படி தொடங்குறதுன்னு நம்ம கவனிக்கணும். பயப்படாதே சிறுமந்தையே. இங்க சிறுமந்தை, பயப்படாதே சிறுமந்தையனா மெய்ப்பன் ஆடுகளுக்கு சொல்வதை போல, நல்ல மெய்ப்பன், பிரதான மெய்ப்பன், பெரிய மெய்ப்பன் இயேசு விசுவாச பிள்ளைகளுக்கு, ஆடுகளுக்கு சொல்வது போல இந்த வசனம். பயப்படாதே சிறுமந்தையே. உலகத்துல எத்தனையோ பேர் இருந்தாலும் ஒரு சிறு கூட்டத்துக்கு நமக்கு தான் அழைக்கப்பட்டவர்கள் அநேகரா இருக்கலாம், தெரிந்து கொள்ளப்பட்ட நமக்கு வார்த்தை சொல்றாரு, நீ சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாம் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க, நான் பெரியதான ராஜ்யத்தை நான் உனக்கு கொடுப்பேங்கிறார். அல்லேலூயா. நம்ம எதை நினைக்கிறோம் அதான் இங்க முக்கியமான விஷயமாக இருக்கிறது. பொருள் உடைமைகளை சேர்த்து வைப்பதற்கு பதிலாக அன்றாட தேவைகளுக்கு தேவனை நம்பும்படி தம்மை பின்பற்றுவர்களுக்கு தேவன் ஊக்குவிக்கிறார். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் சேர்த்து வைக்கிறத பத்தி அவர் பேசல, ஒவ்வொரு நாள் நீ என்னை நம்பு அப்படிங்கிறார். அந்த வசனத்துல படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், 2 காசுக்கு 5 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்களே அப்படிலாம் அவர் சொல்றாரு. அடைக்கலான் குருவி விற்கப்பட்டதை தான் தவிர அது கொல்லப்படல. அடைக்கலான் குருவிய 2 காசுக்கு 5 விற்கிறாங்க. அந்த 5 அடைக்கலான் குருவியும் கொல்லப்பட்டதுன்னு சொல்லல, விற்கப்பட்டதுதான் சொல்லி இருக்குது. யோசேப்பு விற்கப்பட்டானே தான் தவிர அவன் கொல்லப்படல. அல்லேலூயா. அப்ப பாருங்க, ஒரு குருவியின் மேலே அது மாதிரி 2 காசுல எவ்வளவு நினைச்சு பாருங்க. 2 காசுக்கு 2 கூட இல்லையா, 5 தராங்களாம். அப்ப எவ்வளவு ஒரு அற்பமான குருவி. அந்த குருவியை கூட தேவன் போஷிக்கிறாராம், காப்பாற்றுகிறாராம். அவைகளை காட்டிலும் விசேஷித்தவர்கள் நம்மளை எப்படி விசேஷமா வச்சிருப்பாரு. அல்லேலூயா. அந்த அறிவு ஒரு மனிதனுக்கு இருக்கணும். என்னுடைய பிதா, என்னுடைய தகப்பன் என்னை கைவிட மாட்டார். அல்லேலூயா. அப்ப
அந்த பிதாவை பற்றி ஒரு அறிவு, 2 அடைக்கலான், 2 காசுக்கு விற்கிற 5 அடைக்கலான் குருவியே பிதா மறக்கலைன்னா என்ன எப்படி மறப்பார்? காகங்களை பாருங்கள் அப்படின்னு சொல்றார். விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, அவைகளையும் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அற்பமான பறவை, தோட்டி பறவை, அந்த காகத்தையே தகப்பன் பிழைப்பூட்டுகிறார். காகத்தை காட்டில் விசேஷித்தவர்களாக நாம பிழைப்பூட்டுகிறது அதிக நிச்சயம். காட்டு புஷ்பத்தை பாருங்கிறார். அதுக்கு தண்ணி யாரும் வேலைக்கு பாய்ச்சறது கிடையாது. ஆனாலும் பாருங்க, அந்த வெளியின் விருட்சங்கள் அழகா செழித்தோங்கிறத பார்க்கலாம், பூக்களை கொடுக்கறத பார்க்கலாம், கனிகளை கொடுக்கறத பார்க்கலாம், தண்ணியே கொடுக்கறத பார்க்கலாம். அவைகளை யாரும் போய் தண்ணி ஊத்துறது இல்லை, ஆனாலும் அது தன்னுடைய பலனை கொடுத்துக்கிட்டு இருக்கு. இதே போல நம்ம சரீரத்துல உங்களோட பிதாவின் சித்தம் இல்லாம ஒரு மயிரும் கீழே விழுகாது அப்படின்னு போட்டிருக்கு. எல்லாத்தையும் அழகா தேவன் பிட்டு பிட்டு வைக்கிறத பார்க்கலாம். கவலைப்படுகிறதுனாலே எவன் தன் உங்கள் சரீரத்துல ஒரு முழத்தை கூட்டுவான். கவலைப்படுறதுனால ஏதாவது நடந்துட போதா? கவலைப்படுறா, ஃபீஸ் கட்டல, கவலைப்பட்டா ஃபீஸ் கட்டிடுவாங்களா யாராவது போய்? உடம்பு சரியில்லை, கவலைப்பட்டா அந்த உடம்பு சரியில்லாத உடம்பு ஆரோக்கியமாயிருமா? ஒன்னும் கவலைப்பட்டா மறுபடியும் ஹை டென்ஷன் ஆகி பிபி ஏறி கொலஸ்ட்ரால் ஏறி போய் சேர வேண்டியதுதான். எதுக்கு கவலைப்படணும், ஏன் கவலைப்படக்கூடாது? ஒரு அறிவு இருக்கணும். அல்லேலூயா. அப்ப இங்க அழகா தேவன் இந்த அதிகாரத்துல இயேசு அழகா வெளிப்படுத்துறாங்க. அநேக போதனைகளை நம்ம கொடுக்கிறார். பயப்படாதீங்க, நான் உங்களோட இருக்கிறேன், உங்களுடைய வலது கரத்தை நான் பிடிச்சிருக்கிறேன், பயப்படாம இருங்க அப்படின்னு சொல்றத பார்க்கலாம். ஒவ்வொரு அணுதின தேவைகளுக்கு தகப்பனை, அப்பனை சார்ந்து கொள்ள வேண்டும் நாம். அல்லேலூயா. மத்தேயு 6ல நம்முடைய பொக்கிஷங்களை பூலோகத்துல சேர்க்காம பரலோகத்துல சேர்த்து வைக்க சொல்றாரு. ஏன்னா பரலோகத்துலதான் பூச்சி துரு அரிப்பதில்லை. அப்ப நம்முடைய நற்கிரியைகள் எல்லாம் பரலோகத்திலே சேமித்து வைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப நம்முடைய பொக்கிஷம் எங்க இருக்குது? ராஜ்யத்துக்குள்ள இருக்குது. அப்ப நம்ம பொக்கிஷத்தை சேர்த்து சேர்த்து வைக்க வைக்க நாம் ராஜ்யத்துக்கு சொந்தக்காரர்களாக மாறுவோம். அல்லேலூயா. அப்ப மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறதுன்னு சொன்ன தேவன் இங்கே ராஜ்யத்தை கொடுக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார். அப்ப ராஜ்யத்தை கொடுக்கணும்னா அடுத்து நம்ம பார்க்க வேண்டியதா ரொம்ப முக்கியமானது. அப்போஸ்தலர் 1:3 அவர் பாடுபட்ட பின்பு 40 நாள் அளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளே அவர்களுடனே பேசி, சோத்திரம், தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களே அவர்களோடு பேசி, அவர் உயிர் தெழுந்த சொல்றது வார்த்தை பாருங்க. உயிரோடு இருக்கும்போது சொல்றாரு, ராஜ்யத்தை உங்களுக்கு பிதா தர உண்மை உள்ளவரா இருக்கிறாரு. உயிர் தெழுந்த பிறகு சொல்றாரு, தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களை அவர்களோடு பேசி. அல்லேலூயா. அப்ப ராஜ்யத்துக்குள்ள பேசணும் அப்படின்னா இங்கே 1 தெசலோனிக்கேயர்ல அதுக்கு பதில் இருக்குது. 1 தெசலோனிக்கேயர் 2:11 பாத்தீங்கன்னா தெரியும். 1 தெசலோனிக்கேயர் 2:11 மேலும் தம்முடைய ராஜ்யத்துக்கும் மகிமைக்கும் உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்கள் பாத்திரராய் நடக்க வேண்டும் என்று. அல்லேலூயா. ராஜ்யத்துக்கு நாம் உள்ள போகணும்னா அதற்கு பாத்திரனா நம்ம நடக்கணும். அல்லேலூயா. ஒரு யுஎஸ், ஒரு அமெரிக்கா உள்ள போகணும்னா அந்த எம்பசில அட்டன் பண்ணி நம்ம பாஸ் ஆயிருக்கணும். அப்பதான் விசா கிடைக்கும். அப்பதான் விசா, ஒரு பெரிய நாடு, பெரிய வல்லரசு நாட்டுக்குள்ள நம்ம போகணும்னா விசா அட்டன் பண்ணி அதுல பாஸ் ஆகி அப்புறம் தான் நம்ம அந்த நாட்டுக்குள்ளே போக முடியும். ஏன்னா அந்தந்த நாட்டுக்கு ஒரு சட்டத்திட்டங்கள் இருக்குது. என் நாட்டுக்குள்ள வர்றியே, என்னுடைய மொழி தெரியுமா, உன்கிட்ட எவ்வளவு பேங்க் பேலன்ஸ் இருக்குது, நீ ஆரோக்கியமா இருக்கிறியா, பெரிய யூஎஸ் யூகே எல்லாம் அழகா கேட்பாங்க. சரீரம் ஆரோக்கியமா இருக்கா, நாலேஜ் ஸ்கில் இருக்குதா, உன்கிட்ட எவ்வளவு சொத்து இருக்குது, என்ன படிச்சிருக்கிற, இதெல்லாம் கேட்டுதான் யூகே யூஎஸ்ல எல்லாம் உள்ள விடுவாங்க. அப்ப அவ்வளவு ஒரு வல்லரசு நாட்டுக்குள்ளேயே போகிறதுக்கு இவ்வளவு தகுதியை கேட்கிறாங்க. ஆண்டவர் பாருங்க, அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ள நம்ம போகணும்னா இதெல்லாம் கேட்கல. நீ படிச்சிருக்கியா, சொத்து இருக்கா, அதெல்லாம் கேட்கல. என் மேல அன்பா இருக்கிறியா அப்படின்னு கேட்கிறாங்க. அல்லேலூயா. நீ என் பிள்ளையா இருக்கிறியா, இதுவரைக்கும் நீ ரட்சிக்கப்பட்ட நாள் முதல் கொண்டு நீ என் பிள்ளையா இருக்கிறியா, நீ என் பிள்ளையா இருந்தா நான் தான் உன் தகப்பேன். அல்லேலூயா. அப்ப நாம் அவர்களுடைய பிள்ளையா இருக்கும் பொழுதுதான் அவருடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும். நிறைய பேர் பாருங்க, தகப்பனுடைய கையை உதறி விட்டு போற பிள்ளைகளை பார்க்கலாம். தகப்பனுடைய கையை எந்த பிள்ளை உதறி விட்டு போகிறதோ வாழ்க்கை பயணத்துல பயந்து கொண்டேதான் இருக்கும். திருவிழால போற ஒரு சின்ன பிள்ளைக்கே தகப்பனுடைய கையை நல்லா டைட்டா பிடிச்சுக்கும். ஏன்னா திருவிழால அந்த குழந்தை காணாம போச்சுன்னா அது அழுகு பார்த்தா பாருங்க திருவிழா நின்றும் போல இருக்கும். அவ்வளவு அழுகும்.
தகப்பனுடைய கையை தவறவிட்ட பிள்ளைகள் அநேகரா இந்த உலகத்துல சுற்றி தொண்டு திரிந்திருக்கிறாங்க. ஒரு திருவிழால ஒரு குழந்தை அழுது தொலைஞ்சு போச்சுன்னா, அது பாருங்க, பஞ்சு மிட்டாய் வேணுமான்னு கேட்பாங்க, ராட்டின சுத்திரியான்னு கேட்பாங்க, சாக்லேட் வாங்கி தரவா, பலூன் வாங்கி தரவான்னு கேட்பாங்க. ஒன்னும் வேண்டாம், அப்பா தான் வேணும்னு சொல்லும் அந்த குழந்தை. ஏன்னா அப்பா இருந்தா இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வாங்கி தருவார். அநேகர் பாருங்க, உலகத்தின் அந்த கவர்ச்சியில மயங்கி வேடிக்கை பார்த்து, பெராக் பார்த்து, அதை பார்த்து, இதை பார்த்து தகப்பனை விட்டுறாங்க. எதையோ பாக்குறாங்க, தகப்பனை பார்க்க மறந்துடுறாங்க. தகப்பனை பார்க்கலன்னா முகம் பிரகாசிக்க முடியாது. அப்ப இந்த உலகமாகிய இந்த நாடக மேடையில நாம இருக்கிறோம். நிறைய பேர் வேஷமாக திரிகிறாங்க. நிறைய வேஷம். வீட்டுல ஒரு வேஷம், ஆபீஸ்ல ஒரு வேஷம், இன்னும் நல்லா சொல்ல போனா சர்ச்சில் டிசைனா வேஷம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அரிதாரம் பூசிக்கொண்டு திரிகிறாங்க. நாம பாருங்க, அரிதாரம் பூசாமல் உண்மையான முகத்தோடு தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது தேவன் தம்முடைய ராஜ்யத்தை கொடுக்க அவர் பிரியமுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஏற்ற பாத்திரவான்களாய் நம்ம நடந்து கொள்ளணும். அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஏற்ற பாத்திரங்கள்னா எப்படின்னா, வேதம் எப்படி முடியுதுன்னா, நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். எபிரேயர் 1:8 பார்க்கலாம். எபிரேயர் 1:8 குமாரனை நோக்கி தேவனே, எபிரேயர் 1:8 குமாரனை நோக்கி தேவனே, உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது, உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாய் இருக்கிறது. ஆமென். இங்க சொல்றாருல இயேசு, பிதா உங்களுக்கு ராஜ்யத்தை தர பிரியமா இருக்கிறார்னு. அப்ப ஒரு ராஜ்யம் எப்படிப்பட்ட ராஜ்யமா? உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாக இருக்கிறது. தேவன் நம்மளை உண்மையும் உத்தமமா இருக்க சொல்றார். தேவன் நம்ம எப்படி இருக்க சொல்றாரு? உண்மையா இருக்க சொல்றாரு, உத்தமமா இருக்க சொல்றாரு. அதான் கஷ்டமான காரியம். அதான் கஷ்டமான காரியம். நம்ம டக்குன்னு சொல்லுவோம், இல்லாத இருக்குன்னு சொல்லுவோம், இருக்கிறத இல்லைன்னு சொல்லுவோம். அநேகர் பார்க்கலாம், சிறைச்சாலையில தப்பு செய்யாதவங்களை தப்பு செஞ்சு போட்டாங்கன்னு உள்ள போட்டுக்கிறத பார்க்கலாம். ஆனா வெளியில சுதந்திரமா இருக்கிறவங்க ஏகப்பட்ட தில்லுமூடுகளை செஞ்சுட்டு, கொலை செஞ்சுட்டு, அக்கிரமம் செஞ்சுட்டு, அடாவடி செஞ்சுட்டு, வெள்ளையும் சொல்லையுமா தெரியறத பார்க்கலாம். இதான் உலகம். நீதி புரட்டப்படுகிறது. பணம் கொடுத்தா என்ன வேணாலும் நடக்கும். ஆனா பரலோக ராஜ்யத்துல அப்படிலாம் ஒண்ணும் நடக்காது. கர்த்தருடைய நீதி எதுவோ அதான் நீதி. எங்க போய் எவ்வளவு பெரிய அட்வொகேட் வச்சாலும் அவருக்கு முன்பாக செல்லாது. ஏன்னா அவர் தான் சர்வலோக நியாயாதிபதி. அவர் நியாயம் செய்யாது இருப்பாரோ? அப்ப பரலோக ராஜ்யத்துக்குள்ள போகணும்னா அவருடைய நீதியின் செங்கோல் எப்படியாப்பட்டதா? ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாக இருக்கிறது. அப்ப ராஜ்யத்துக்குள்ள நம்ம பிரவேசிக்கணும்னா நீதியின் புத்திரர்களா நாம இருக்கணும், அவருடைய பிள்ளைகளா இருக்கணும், இயேசுடைய பிள்ளைகளாக இருக்கணும். அல்லேலூயா. அப்ப நம்ம இதை பார்த்து நம்ம முடிக்கலாம். ஒரு வசனத்தை மட்டும் நம்ம பார்த்து முடிக்கலாம். ஸ்தோத்திரம். கலாத்தியர் 4:19 கலாத்தியர் 4:19 இந்த வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். நம்ம படிக்கிறேன், கேளுங்க. கலாத்தியர் 4:19 என் சிறு பிள்ளைகளே, பவுல் சொல்றார். பவுல் எழுதின முதல் நிருபம் கலாத்தியர் நிருபம் அல்லது தெசலோனிக்கே நிருபம் சொல்லுவாங்க. என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கர்ப்ப வேதனைப்படுகிறேன். அல்லேலூயா. பவுல் தாய்மையை குறித்து தகப்பனுடைய ஸ்தானத்திலிருந்து பேசுகிற ஒரு மொழி. உங்களிடத்தில் கிறிஸ்து உருவாகும் அளவும் கர்ப்ப வேதனைப்படுகிறேன். ஒரு நல்ல மேய்ப்பனாக இருந்து, போதகனாக இருந்து, சபைக்கு கண்காணியாக இருந்து சொல்லப்படுகிற வார்த்தை. நாமளும் நமக்குரிய பிள்ளைகளை வளர்க்கும் போது கர்ப்ப வேதனைப்பட்டு பிள்ளைகளை வளர்த்தா அந்த பிள்ளை கிறிஸ்துவுக்குள்ள ஒழுங்கா வளரும். ஆமென். அப்ப இந்த பவுலுடைய வார்த்தையை நினைச்சு கொள்ளுங்க, சரிங்களா? நல்ல பிள்ளைங்க நல்ல நாலேஜோட வளரணும், நல்ல ஸ்கில்ஸோட வளரணும். நல்லதுதான். பிள்ளைக்கு அந்த டேலண்ட் வேணும், இந்த டேலண்ட் வேணும், காசு கொடுத்துலாம் பிள்ளைங்களை படிக்க வைக்கிறத பார்க்கலாம். ஆனா பவுல் இப்படி சொல்லி முடிக்கிறார், என்னன்னா, கிறிஸ்து உங்களிடத்திலே உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கர்ப்ப வேதனைப்படுகிறேன். அல்லேலூயா. அதே போல நல்ல சபையோட போதகர்கள் அவருடைய விசுவாசிகள் மறுபடியும் கிறிஸ்துவுக்குள்ளாக பிறக்கணும்னு கர்ப்ப வேதனைப்பட்டு தங்களுடைய தனி ஜெபங்கள்ல, சபையின் ஜெபங்கள்ல பிரயாசப்படுகிறத பார்க்கலாம். அப்ப அவர்களுடைய சபை மேய்ப்பருடைய நம்பிக்கையை பொய்யாக்காமல் அவர்களுக்காக நல்ல பிள்ளைகளாக, கிறிஸ்துவ தரித்திருக்கிற பிள்ளைகளாக, பவுல் தான் சொல்றாரு, நான் இயேசுவின் அச்சு அடையாளங்களை தரித்திருக்கிறேன்.
அப்ப நல்ல தகப்பன் தான் நம்மளுடைய தகப்பன். அல்லேலூயா. அப்ப நல்ல தகப்பன் பெற்ற பிள்ளைகள் அவருடைய சுவாபத்தை நம்ம வெளிப்படுத்தணும். அவருடைய சுவாபத்தை நாம வெளிப்படுத்தும் பொழுது அவருடைய ராஜ்யத்துக்குள்ள, பரம ராஜ்யத்துக்குள்ள நாம் பிரவேசிப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.